பிரைஸ் தி லார்ட். இன்று நான் வெஜிடேபிள் ஸ்டஃப்டு பன் செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். எண்ணெய் 2 டீஸ்பூன், அது கூட பட்டரு, அதுக்கப்புறம் இஞ்சியும் வெள்ளைப்பூடு பொடிசாக நறுக்கி வைத்திருக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வைத்திருக்கிறேன். ஒரு கப்பு முட்டைகோஸ் திருவினது, ஒரு கப்பு காலிஃப்ளவர். இதில் கிருமி இருக்கிறது. கிருமி எப்போவுமே காலிஃப்ளவரில் இருக்கும். அதனால முன்பதாகவே நான் மஞ்சளும் உப்பும் சேர்த்து வெந்நீர் தண்ணியில் போட்டு நான் இது வைத்திருக்கிறேன். ஒரு கப்பு ரெடி வைத்திருக்கிறேன். ஒரு கப்பு பட்டாணி கிரீன் பீஸ், ஒரு கப்பு கேரட் திருவியது, ஒரு கப்பு கேப்சியம். அதற்கப்புறம் தேவையான மசாலாக்கள்: ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு. அதற்கப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் வேக வைத்து கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் எடுத்து வைத்திருக்கிறேன். கடைசியாக நம் வாசனைக்காக கொத்தமல்லி இலை வைத்திருக்கிறேன். இதுதான் இந்த வெஜிடபிள் ஸ்டஃப்டு பண்ணுக்கு தேவையான பொருட்கள். நான் இப்போ இதை செய்ய போகிறேன். பார்ப்போம். இது மசாலா எடுத்து அடுப்பை பற்ற வைத்து தாளிச்சட்டி காஞ்சதும் எண்ணெயும் பட்டரையும் சேர்த்து எண்ணெய் காய விட வேண்டும். அதிலே நாம் இஞ்சி வெள்ளைப்பூடை சேர்த்து விட வேண்டும். பொடிசாக நறுக்கின இஞ்சி வெள்ளைப்பூடு நன்றாக மணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதை கூட வெங்காயம் பொடிசாக நறுக்கினதை சேர்த்து விட வேண்டும். இது நன்றாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்ம திருவி வைத்திருந்த ஒவ்வொரு காய்கறிகளாக ஒவ்வொன்றாக சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். முட்டைகோசு திருவியது. முட்டைகோசு வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால முதலாவதாகவே முட்டைகோசை சேர்த்து விட வேண்டும். இப்படி ஒவ்வொரு காய்கறியாக நாம் சேர்க்க வேண்டும். இதே போலவே இது நான் உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன் நான் செய்ய சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இதே போல கேரட் திருவினது சேர்க்கிறேன். கேப்சியம் சேர்த்து இருக்கிறேன். பொட்டேட்டோ, இதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் வேக வைக்க வேண்டும். இப்போ இது நன்றாக வெந்து விட்டது. இது மசாலா சேர்க்கிறேன். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மல்லிப்பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள், உப்பு, இதெல்லாம் சேர்க்கிறேன். இது எல்லாமே நான் வீட்டில் அரைத்தது தான். எதுவுமே வெளியில் வாங்குறது கிடையாது. எல்லா மசாலாமே வீட்டில் ரெடி பண்ணிக்கிறது. அதற்கப்புறம் நான் வச்சிருந்த கிஸ்மிஸையும் பதாமையும் நான் சேர்த்துக்கிடுறேன். கடைசியாக நான் இதில் கொத்தமல்லி சேர்க்கிறேன். நன்றாக ரெடி ஆகிவிட்டது. பாருங்க, பாக்கி ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கிறது. இதை நான் இப்பொழுது கொஞ்ச நேரம் ஆற வைத்து இதை நான் ரவுண்டு பண்ணி உங்களுக்கு ஸ்டஃப்டு பண்ணுறதுக்காக ஆற வைத்து இதை ரவுண்டு பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த வெஜிடபிள் எல்லாம் நான் இப்போ ரவுண்டு பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நாம் இந்த பன்னில் நம்ம ஸ்டஃப்டு பண்ண போகிறோம். இப்போ ஸ்டஃப்டு பண்ணதுக்குள்ள மெத்தட் சொல்லுது பாருங்க. இந்த பன்னில் நம்ம கொஞ்சம் ஒரு மூடி எடுத்து அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால்
நமக்கு ப்ரெஸ் பண்ணி ஒரு திருக்கிட்டு அது உள்ளே இருக்கிறத கொஞ்சம் பிச்சு விட வேண்டும். பிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஹோல் செய்யணும். இதில் இருக்கிற நடுவில் கொஞ்சம் இடம் விடணும். எதுக்குன்னா பிள்ளைகளுக்கு வெறும் பன் சாப்பிட்டா சத்து கிடையாது. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் பாருங்க எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நன்றாக கிடைக்கும். இப்போ நல்லா அழகாக உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ அதே இதை எடுத்து நம்ம இப்படி மூடி வைத்துட வேண்டியதான். மூடி வைத்து அழகான ஸ்டஃப்டு பன் வெஜிடபிள் ஸ்டஃப்டு பன் ரெடி ஆகிட்டு இதை இப்போது இந்த தவாவில் நம்ம ஆன் பண்ணி நல்லா பட்டர் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுக்க வேண்டும். அப்பொழுது நம்ம சுட வெஜிடபிள் பன் ரெடி ஆகிவிடும். இரண்டாவதாக பாருங்க, நம்ம உங்களுக்கு நான் சூடு பண்ணிகிட்டே இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இரண்டாவதாக உங்களுக்கு பன் சொல்லிக்கிறேன். நீ இப்போ எப்படி இந்த வெஜிடபிள் நான் எப்படி செய்தேனோ அதே போலவே நீங்கள் இனிப்பு பன் செய்யலாம். அதுக்கு இதே மாதிரி தேங்காவை நெய்யில் வதக்கி அது கூட இனிப்பு சேர்த்து நன்றாக தேங்காய் திருவி இரண்டாவது பண்ணாக இதே போலவே அதுக்குள்ள ஸ்டஃப் வைத்து ரெண்டாவது பண்ணாக இனிப்பு பண்ணாக செய்யலாம். அதே மாதிரி மூன்றாவது பண்ணாக நீங்க இந்த மட்டனை கடையில வாங்கிட்டு அதை நீங்க நல்ல அவித்து மிக்சியில அரைத்து விட வேண்டும். அந்த அரைத்ததை இதை நான் செய்த மசாலா போலவே செய்து அதை இது பண்ணில சேர்த்து மூன்றாவது பண்ணாக நீங்க மட்டன் ஸ்டஃப்டு பண்ணாக செய்யலாம். நான்காவது பண்ணாக நீங்க சிக்கன் செய்யலாம். சிக்கன் எப்படி என்ற சிக்கன் பண்ண எப்படி என்றால் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வாங்கினதுக்கு அதே வாங்கி அதே மாதிரி நீங்க அவித்து மிக்சியில அரைத்து இதுல வச்சு அந்த மசாலாக்கள் சேர்த்து இதுல சேர்க்கலாம். அதே மாதிரி ஐந்தாவது பண்ணாக நீங்க ஃபிஷ் பண்ணலாம். ஃபிஷ்ஷுக்குள்ள நம்ம கூனி மீனுக்குள்ள ஃபிஷ் வாங்கிட்டு இதை பண்ணி அது இதுல செய்து சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டு. ஆறாவது பண்ணாக நம்ம பன்னீர் பண்ணணும். பன்னீரையும் இதே போலவே திருவி எடுத்து நன்றாக வதக்கி இந்த மசாலா சேர்த்து செய்யுங்க. ஏழாவது பண்ணாக கடைசி பண்ணு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது கீரை பண்ணு. அது கீரை பிள்ளைகள் சும்மா கொடுத்தா கீரை சாப்பிட மாட்டாங்க. கீரைகளுக்கு நன்றாக கீரையை பொடிசா நறுக்கி அது கூட நீங்க ஏதாவது பருப்பு வகை கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து அரைத்து கடலை பருப்பு சேர்த்து இதே போலவே வடை மாதிரி செய்து அதுக்குள்ள வைக்கும். இப்படி உங்களுக்கு நான் 7 வகையான பண்ணு சொல்லி இருக்கிறேன் இன்று. இதே போல நீங்க செய்யுங்க, மகிழுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்பொழுது உங்களுக்கு பண்ணு செய்தது நான் காமிச்சிருக்கிறேன். இவ்வளவு அழகா வந்திருக்கிறது. இது அழகா எல்லாரும் பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இது கூட நீங்க சாஸ் உங்களுக்கு பிடித்தமானது எந்த சைட் டிஷ்னாலும் எடுத்துக்கிடலாம்.